அண்மை செய்தி. ஆந்திர மாநிலம் தேவராப்பள்ளி நெடுஞ்சாலையில் கார்கள் நேருக்கு நேர் மோதி பயங்கர விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் 19 மாத குழந்தை உட்பட 3 பேர் பலியாகி இருக்கின்றனர். மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம் செய்தியாளர் சரவணன் வழங்கிட கேட்கலாம். சரவணன், வணக்கம். இந்த விபத்தானது எப்படி ஏற்பட்டது? இதில் மேலும் எத்தனை பேர் சிக்கியிருக்கிறார்கள்? அவர்களை மீட்கக்கூடிய பணிகள் எந்த அளவில் நடந்துகிட்டு இருக்கு? முழு விவரம் என்ன? ஆந்திர மாநிலம் கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் உள்ள விஜயவாடாவிலிருந்து ராஜமுந்திரிக்கு கார்களில் பயணித்துக் கொண்டிருந்தன. ஆனால் தேவரப்பள்ளி அருகே சென்று கொண்டிருந்த போது காரின் முன்பகுதி டயர் ஒன்று வெடித்துள்ளது அந்த காரில். இதனால் நிலை தடுமாறி அந்த கார் எதிர் திசையில் வந்த, அதாவது டிவைடரை ஏற்றி இறக்கி எதிரே வந்த வாகனம் மீது நேருக்கு நேராக மோதியது. இந்த விபத்தில் 19 மாத குழந்தை உள்பட 3 பேர் சம்பவ இடத்திலே உயிரிழந்த நிலையில் மேலும் 2 கார்களில் இருந்து 8 பேர் தீவிர காயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளனர். அவர்களை அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இது குறித்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அங்கு போக்குவரத்துகளை சரி செய்து பின்னர் அவர்களை மீட்டு அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் இது குறித்து என்ன விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் அந்த கார்களில் இருந்து எந்தெந்த ஊர்களை சேர்ந்தவர்கள் வந்துள்ளனர் என்ற அடையாளம் காணப்படுவது அவர்களிடம் விசாரணை நடத்தப்படுகிறது. அவர்கள் சிகிச்சையில் இருப்பதால் எந்த ஊரில் இருந்து வந்தார்கள் என்பது தாமதமாக தெரிய வரும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சரவணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.